உடம்புல எதுவும் கிருமி போயிடுச்சு, இல்லை வைரஸ் எதுவும் போயிடுச்சுன்னா, இந்த அசிடிக் நேச்சர் வந்து அதை கொல்றதுக்கான எல்லா தன்மையும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கும். செகண்டு உங்கள் கார்போஹைட்ரேட்டை வந்து ஸ்டொமக்லேயே பாதி அதை பிரேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம், அடுத்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த என்சைம்ஸ் வாயில் சுரக்கிற எச்சை கூட சேர்ந்து தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் இதில் இருக்கிற சத்தை பிரிக்கிறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டினால் முடியும். ஸோ இதை நீங்கள் பிரித்து இது உள்ளே போன பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஒரு போலஸாக க்ரியேட் ஆகும். ஒரு ரவுண்டாக க்ரியேட் ஆகும். இது அதுலேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட நியூட்ரிஷன் வந்து தனித்தனியாக பிரிக்கப்படுறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 to 90% ஆஃப் நியூட்ரிஷன் வந்து இதில் வந்து பிரித்து எடுத்துருவாங்க. இந்த நியூட்ரிஷனை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு மெயினான ஒரு ஜூஸ் தேவை. அது பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. லிவரில் ப்ரொடியூஸ் ஆகும். லிவர்லேருந்து கேல் பிளாடரில் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போயாவது ஃபுட்டை உங்கள் வாயில் போட்டு மெண்டு அது ஸ்டொமக் வரை ரீஸ் ஆயிடுச்சுன்னா, என்ட்ரிக் நர்வ் மூலிமா ஸ்டிமுலேட் ஆகி ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் கோலிசிஸ்டோகைனின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் இருந்தால் மட்டும்தான் உங்களோட சத்தை வந்து பிரித்து எடுக்கப்படும். இது ப்ராப்பராக உங்கள் ஸ்மால் இன்டெஸ்டைனில் சத்தை அந்த ஃபுட்லேருந்து எடுக்கணும்னா இந்த ஹார்மோன் ப்ராப்பராக சுரக்கணும்.